குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதம் ராசி பலன் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் ராசி பலன் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்குது. சனி பகவான் ராசிக்கு 4ல் இருக்கிறது தான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது. அந்த சனி பகவான் கெடுதல் செய்கிற நிலையில் இல்லை இப்போ. ஏன்னா நேர்கதியில் இருந்தால் தான் கெடுதல் செய்யும். வக்ர நிலையில் இருக்கிறார் சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம்லாம் நல்லாயிருக்கும். சனி பகவானால் கெடுதல்கள் இல்லை. அதே மாதிரி உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் உங்கள் ராசி பார்க்குறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு தான். குரு பகவான் பார்க்குறது அதுவும் நல்லாயிருக்கு உங்களுக்கு. சனி பகவானாலேயும் கெடுதல்கள் இல்லை, குரு பகவானாலேயும் கெடுதல்கள் இல்லை. அதேமாதிரி 9ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. தந்தைக்கு நல்ல ஒரு வருமானம். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக வராரு, 6-11ஆம் அதிபதியாக வராரு. அதனால் தந்தை ஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது இப்போ இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அந்த வீட்டிலே தான் இருப்பார். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அதனால் தந்தைக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, லாபம் இந்த மாதிரியெல்லாம் வளரக்கூடிய இடத்துல தான் சுக்கிர பகவான் இருக்கார். அதே 10ல் புதன் இருக்கார், ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரு. அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கெலாம் 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். 11ல் செவ்வாயும் சூரியனுங்கிறாங்க. 11ல் செவ்வாய் 9ஆம் அதிபதி சூரியன். 11ல் செவ்வாய் 5-12ஆம் அதிபதி. இதுவும் உங்களுக்கு 11ல் இருக்கிறது நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை தான். இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம்லாம் நல்லாயிருக்கும். இந்த 11ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது. அதே 3ஆம் இடத்துல 3-9ல் தான் ராகு கேதோட இந்த சுக்கிர பகவான் இருக்கார். அதனால் அதுவும் சுக்கிரனையும் இருக்கிறதும் சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதும் நன்மை. அதே ராகு பகவானை குரு பார்க்குறாரு. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய 11ஆம் இடத்த குரு 5ஆம் பார்வையாகவும் உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாகவும் உங்களுடைய 3ஆம் இடத்துல உள்ள ராகு பகவானை 9ஆம் பார்வையாகவும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கெல்லாம் புரட்டாசி மாதம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து தொடர்ந்து என் வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.